மீனாட்சி, இங்க பாரு. முதல்ல கண்ணத்தோட அரசியல்னா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாம தோத்துட்டா செருப்பு மாலை போடுறவன் தான் நாளைக்கு நாம ஜெயிச்சிட்டா 100 அடிக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி பணத்தால மாலை போடுவான். அரசியல்ல ஏத்த இறக்கமெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். நேத்து வரைக்கும் நான் ஒரு மந்திரி, இன்னைக்கு நான் ஒரு சாதாரண பப்ளிக். இந்த அரசியல்ல நான் பார்க்காத ஏற்றமா இறக்கமா இல்ல அவமானமா சொல்லு? இந்த பாரு, முதல்ல நான் மேடை ஏறி பேசும்போது எனக்கு சரியா பேச வரலன்னு கிண்டல் அடிச்சாங்க. எழுதி வச்சு படிக்கிறேன்னு அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு இந்த தொகுதியில ஏன் அளவுக்கு புள்ளி விவரத்தோட பேசக்கூடிய அரசியல்வாதி எவனாவது இருக்கானா சொல்லு? அதெல்லாம் தாண்டிதாம நான் வளர்ந்து வந்திருக்கேன். இந்த பாரு, அரசியல்ல அவமானப்பட தயங்குறவன், அவமானத்துக்கு பயந்து ஓடுறவன்லாம் அரசியல்ல ஆளாகவே முடியாது. இதெல்லாம் ஆரம்பம் தான், போக போக பழகிடும். எனக்கு அடுத்த அரசியல் வாரிசு நீதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னவோ குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. இந்த பாரு, கண்ணை தொடச்சிட்டு போய் ரெஸ்ட் எடு போ. உன் மனசுக்கு எதெல்லாம் சந்தோஷமா இருக்கோ அதெல்லாம் பண்ணு. நாம சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு என்னடா இவன் தோத்துட்டான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறானேன்னு எதிர்கட்சிக்காரன் அதிர்ச்சி ஆகணும். அவனே டென்ஷன் ஆகணும். போய் கண்ணை தொடச்சிட்டு வேலையை பாரு. இந்தம்மா, இது உன் கையால வாங்கி ஓட. நான் எது கத்த? இது சூர தேங்காமா. திருஷ்டி சுத்துறவங்க உடைக்க கூடாது. யாருக்கு திருஷ்டி இருக்கோ அவங்க தான் உடைக்கணும். உன் எதிரிங்க மொத்த பேரும் இந்த உடையிற தேங்காய் மாதிரி சுக்கு நூறா செதறி போயிடணும்னு மனசுக்குள்ள கடவுளை வேண்டிக்கிட்டு உடை. இந்த அப்படி போட்டு உடைங்க. சரி, சதுரிடுச்சு. சரி, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. ஏமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ரோட போய் போஸ்டர் ஓட்டி பிரச்சாரம் பண்ணி உன் கணவரை எம்எல்ஏ ஆக்கி அதுக்கப்புறம் மந்திரி ஆக்கி எவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தேங்காய் என் கையில் கொடுத்து உடைக்க சொல்லியிருக்கியா? சட்னிக்கு மட்டும் தேங்காய் வாங்கிட்டு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஓவராக பண்ணுறமா நீ. பட் ஆனால் மருமகளும் மாமியாரும் இப்படி இருக்கிறது நல்லது தான். ஆனால் ஊருக்கண்ணு பட்டுற போது அதனால் முதல்ல உங்கள் 2 பேருக்கும் தேங்காய் சுற்றி போடணும். அண்ணன் தேங்காய் மாங்காய் இதாக இருக்குதா சுற்றிடுவோம். அதெல்லாம் டேய் சும்மா இருடா. துளசி, நீ வாமா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்கொயரி பண்ண வந்திருக்கேன். சார், எலெக்ஷன் கவுண்டிங் அன்னைக்கு எம்எல்ஏ மேடமை கிட்னாப் பண்ணி கொல்ல பார்த்துருக்காங்க சார். எலெக்ஷனில் நின்னது 2 பேர். ஒன்று உங்கள் ஒய்ஃபு, இன்னொன்று உங்கள் அண்ணி. அப்படி இருக்கும்போது டைரக்ட் மோட்டிவ் உங்கள் அண்ணிக்கோ இல்லை உங்கள் அப்பாவுக்கோ தானே இருக்கணும். அப்போ விசாரணை இங்கேருந்து தொடங்குறது தானே சார் நல்லது. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருந்தேன், மறந்துட்டியா? இல்லை சார், இப்பெல்லாம் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்களே வெளியில் ஏகப்பட்ட சதி திட்டம் தீட்டுறாங்க. திரைமறைவில் நீங்கள் ஏதாவது திட்டம் போட்டிருக்கலாம்ல, அந்த டவுட் தான் சார். சார் சொல்லுங்கள் சார், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அன்னைக்கு? எங்கே இருந்தீங்க சார்? நீங்கள் தான் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணீங்களா சார்? சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க மாமா என்ன அக்யூஸ்டா? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. மேடம், ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? விசாரணைங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். இதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு வந்தது இல்லையா? வேற கேஸ் சம்பந்தமா ஐயா கிட்ட பேசுறது இல்லையா மேடம்? மேடம், தப்பு பண்றவங்க தான் பதட்டமாவாங்க.
என்ன நீங்க அப்படியே ஏன் பக்கம் திரும்புறீங்க? நீங்க இதுல சம்பந்தப்பட்டிருந்தா தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுங்க. என்ன என்ன விஷயம்? எதுக்கு எல்லாரும் கூட்டமா வந்து நின்னுட்டு இருக்கீங்க? இங்க என்ன மாநாடா நடக்குது? இந்த அம்மா தான் ஐயா தோத்ததுக்கே காரணம். அங்க என்ன பேச்சு? இல்லம்மா, எம்எல்ஏ பார்த்து மனு கொடுக்கணும். மாமா மாமா மாமா, என்னம்மா? உங்களை பார்த்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ம், வாங்கிக்கோங்க மாமா. வாங்க கொடுங்க. ஐயா ஐயா உங்களுக்கு இல்ல, இப்பதான் நீங்க எம்எல்ஏ இல்லையே. எம்எல்ஏ துளசி மேடம் பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். என்ன பேசுறீங்க? இத்தனை நாளா இவரு எம்எல்ஏவும் மந்திரியாவும் இருந்ததுனாலதான் இந்த வீட்டுக்கு அந்த பேரு. இப்ப 2 நாள்ல எல்லாமே மாறிடுச்சா என்ன? எப்பவுமே இது என் மாமா ஈஸ்வரமூர்த்தியோட வீடுதான். யார் எம்எல்ஏவா இருந்தாலும் இந்த தொகுதியில என்ன முடிவு பண்ணணுங்கிறது என் மாமா தான். என்ன இவங்க இப்படி பேசுறாங்க? என்னமோ சும்மா வந்துட்டீங்க மனுவை தூக்கிக்கிட்டு. நீங்க எங்க கொண்டு போய் மனுவை கொடுத்தாலும் என் மாமா கண்ணை சச்சாதான் அது நடக்கும். என்ன சொன்னீங்க? தோத்து போனவளுக்கு இவ்வளவு பேச்சு ஆகாதா? இது என்ன எம்எல்ஏ துளசி வீடா? பாத்தீங்களா மாமா, அடையாளத்தை மாத்த பாக்குறா. எல்லாம் அந்த துளசி கொடுக்கிற தைரியம். துளசி, உனக்காக எல்லாரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம். வெற்றி, ஆ, என்ன பண்றீங்க? அது கொடுங்க. டீ டீ உங்களுக்காக நானே கஷ்டப்பட்டு டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்க எதுக்காக டீ போட்டீங்க? நீங்க எவ்வளோ பெரிய எம்எல்ஏ, எவ்வளோ பேப்பர் பார்க்குறீங்க, பார்க்கும் போதே எனக்கு தலை சுற்றுது. உங்களுக்காக டீ கூட போட மாட்டேனா? உங்களுக்காக நான் வந்து டீயில் இந்த ஏலக்காய்லாம் போட்டு கொண்டாந்துருக்கிறேன். ஏன் இஞ்சி போடலையா? போட்டிருப்பாங்க. ஆ? அது போட்டிருக்கேன்னு சொன்னேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச். எனக்கு டீ காஃபி வேணும்னா நானே போட்டுக்கிறேன். நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன் பண்ணக்கூடாது? எதாவது ரூல்ஸ் இருக்கா? ஏங்க, புருஷனுக்காக பொண்டாட்டி டீ காப்பிலாம் போட்டு தரது இல்லையா? அதே மாதிரி புருஷனும் பொண்டாட்டிக்காக டீ காப்பிலாம் போட்டு தரணும். அதுக்காக தான் பால் சுண்டை காய்ச்சி அதை இஞ்சி தட்டி போட்டு ஏலக்காவையும் தட்டி போட்டு கம கம கமன்னு உங்களுக்காக கொண்டாந்துருக்கேன். ப்ளீஸ் குடிங்க. உங்களுக்காக நானே கஷ்டப்பட்டு போட்டு. துளசி, டீ போட்டது நானு, கொண்டு வந்து கொடுத்தது இவன். அப்படியே பேரை தட்டி பறிக்கிறான் பாத்தியா? அரசியல் தெரியும் அத்தை, அவர் பில்டப் கொடுக்கும் போதே தெரிஞ்சிச்சு. ஆனா நீங்க 2 பேரும் என் மேல அவ்வளவு அன்பு பாசம் காமிக்கிறீங்க. இதனால வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அதனாலதான் வேண்டாம் ப்ளீஸ். வந்துட்டு போட்டு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சொன்னா ஃபோன் வருது.